சி வியூ என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சோ அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்சுவலி வேற மாதிரி இருக்கு. இங்க ஒன்னு இருக்கு பாருங்க. சூஸ் பண்ணிக்கலாம் போல. இதுவும் நல்லா இருக்கு. அதுவும் நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அந்த பக்கி சர்வீஸ் வந்துருக்கான் 7 to 9 ஸோ இந்த இடம் ரொம்ப பெருசாக இருக்கா, அதனால் இதில் நம்ம ஏறினா தான் ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். ப்ரோ அப்படியே தள்ளி போங்க. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா சி வியூ சரி சி வியூ. ஓகே இங்கே வந்து பார்த்தா ஆக்சுவலி ரொம்ப நல்லா தெரியுதுப்பா. இதுவும் ஆக்சுவலி ஒரு லான். நம்ம ஈவினிங்காக வந்து இதெல்லாம் சுற்றி பார்ப்போம். நிறைய கொக்கு, சில பல மக்கு. என்ன கலாச்சிட்டாராமா. சும்மா காமெடி பண்ண, கோச்சுக்காதீங்க. ஓகே ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டோர் கேம்ஸ். எல்லாம் போடக்கூடாது. எல்லாம் போட்டால் இப்படி தான் கீழே விழுக்கும். சும்மா நார்மலாக ஸ்லோவாக விளாடு. ஆடம் நீ இது வேணா, நீ வா நம்ம 2 பேரும் அது மோதுவோம். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். நீங்க நான் கோல் போட்டுட்டு ஏமா ஜெயிச்சாங்க. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. தகதகனிய முன்னால குதிச்சு ஓடி வந்து இந்த மாதிரி ஒன்னால பண்ண முடியுமாடா அப்படின்னு கேட்டான். மறுபடியும் நான் தான். யார் வரா? 2 கேம் வின் பண்ணிட்டேன். சொல்லுங்க. நான் தூங்கி எழுந்து வந்திருக்கேன். இவனுங்க 2 பேரும் விளையாடி வந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்திருக்கோம். நான் வந்து ஜாலியாக கேம் விளையாடிட்டு இருந்தோம் நானாகணும். ஆமாம் ஏமா வந்து நல்லா தூங்கிட்டா. ஆமாம் சரியான வெயிலுங்க, விளையாடலாம் முடியல. கொஞ்ச நேரம் விளையாட்டு போயிட்டோம். ஆக்சுவலி ஃபுட்டு நமக்கு ரெடியாகி வந்துச்சு. எலும்பு கட்டி வச்சிருக்காங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு அவசரம் பல்லுல குத்தி நல்லா இருக்கும். சரி गाइस நோ பாய்சன் எல்லாம் சாப்பிடுங்க. Bro, I am too in the frame, huh? ஏய் பிரியாணி நல்லா இருக்குடா. சிக்கை பிரியாணி என் தட்டில் மட்டும் பாருங்க. வெரி சாரி, உங்களுக்கு இன்னும் புரிய வைக்கல. ஓகே அடுத்து நம்ம குளிக்க போகிற ஸ்பாட் இதுதாங்க. ஸோ கடைசியாக நம்ம ஃபேவரட் ஸ்பாட் வந்து ஸ்விம்மிங் பூல் வந்தாச்சு. நீ என்னமா பண்ணுகிற? கிட்ஸுக்காக குட்டி ஸ்விம்மிங் பூலில் வந்து ஏமா வந்து சுற்றி வலை வந்துட்டு இருக்கா. ஆக்சுவலாக இங்கே தான் தண்ணி ஆளும், அவள் ஏமாத்திட்டு இருக்கா அங்கே குச்சிட்டு. நம்ம பசங்க ஆல்ரெடி குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஒரு 2 பேர் வெயிட்டிங்கு. ராஜ் இப்போ லைட்டாக பாய்கிறார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தண்ணியில் இறங்கிட்டாங்க. ஓகே வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தண்ணியிலேயே வாழ்கிறது தான் கரெக்டாக இருக்கு. சுடுதா, அதுக்கு தான் இறக்கி விட்டேன். தாவுடா தாவு, தவளை தாவு. இப்படிலாம் ஏமாத்த வேண்டியது. சூப்பரா இருக்கு ராஜ். இதே மாதிரி இன்னொரு ரவுண்ட் வா ஸ்விமிங் பூல் சமாளங்க. ஐயோ சொல்லு யார ரவுண்ட் இன்னொரு போலாம். சரிமா ரொம்ப ஜாலியா இருக்கா? எப்படி இருக்கு? ரொம்ப ஜாலியா இருக்கா? இங்க பாரு. அல ஃபார்ம் பண்றேன் பாரு. அல ஃபார்ம் பண்றியா? கொலை பண்ணிடுவேன் உன்னைய. முக்கியமா இந்த மாதிரி மொக்க ஜோக்கு தயவு செஞ்சு அடிக்காத. ஓகே நீச்சல் அடிக்கிறது இப்படி ஈஸியா இருக்கு பாரு. நீ நீச்சலே அடிக்கலடி, ஏமாத்திட்டு இருக்க. கால் பாரு பிளாட். ஓ அப்படியா? ஆமா இப்ப இறங்கிட்டேன். திருப்பி அடிக்கிறேன். அப்படி திரும்பி அடிப்போம். ஏய் இர வந்தா என்ன கவுத்து விட்றாதடி. போ ஏன்டி துப்புறா பாருங்களேன் மூஞ்சில. மோசங்க. என்ன மேடம் பண்றீங்க? ஓகே ஹாட் டப்பா பாத் டப்பா. அதுல நொர போட்டு குளிச்சிட்டு இருக்கேன். நொர போட்டு குளிச்சிட்டு இருக்கேன். எதுக்கு? அடப்பாவி இவன் அங்க குளிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. இங்க பக்கத்துல இருந்து ஒருத்தங்க கத்திட்டு இருக்காங்க. ஒரே ஜாலியா இருக்கு போல இருக்கே சம்மருக்கு. ஆமா. அடிமழை வரும் அதில் நனைவோனே, குளித்தாய்
The next day. நேற்று நைட்லாம் போய் சாப்பிட்டுட்டுலாம் வந்தோங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் எழுந்து வந்து சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நைட்டில் தூங்கவே இல்லைங்க, தூக்கமே வரல. ஸோ இப்போ எப்படி சன்ரைஸ் போகுதுன்னு பார்ப்போம். இங்கே வந்தோம்னா சன்ரைஸ் பார்க்குறது முக்கியமான ஆக்டிவிட்டியாக. இப்போ தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ளவுடில் வந்து தெரியுது. ஆக்சுவலி இந்த பாயிண்ட் இருக்குல்ல பார்த்தீங்கன்னா போட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஹைட்டாக இருக்காங்க. ஸோ நல்லா இருக்கீங்க சன்ரைஸ் பார்க்க. மேலே கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட்டு வருது. ஜெட் ஆடாது, சின்ன வயசில் காட்டுவோமே அந்த புகையாக ஒரு லைன் போகுமே, அப்படியே ராஜும் கேட்டிருந்தாங்க செல்ஃபியில் எடுறேன். அதனால தான் காட்ட போகிறேன். நான் வந்து ஒரு 5 மணிக்கு எழுந்து மேக்கப் போட்டு ரெடி ஆகி வந்துட்டேன். ஓகே என்ன ராஜு, ஹேவிங் அ கிரேட் டைமா? உதைப்பதற்குள் ஓடிவிடு. என்ன சும்மா கூட்டு எழுப்பி வந்து போவியா? ஓகே ஸோ நாங்கள் 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்க்க வந்திருக்கோம். இப்போது இன்னும் திருப்பி தெரிலங்க, க்ளவுடுக்கு நிறைய மறைஞ்சிச்சு. போகணுன்றது இங்கெல்லாம் சன்ரைஸ்லாம் தெரியும். கன்னியாகுமரி மறுபடியும் போவோமா? வணக்கம். என்னடா அதுக்குள்ளே முடிச்சிட்டேன். ஓகே சூரிய உதயத்தை பார்த்தாச்சு. ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பீச் சைடு வியூ, இந்த இடம் செட் பண்ணியிருக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்காக ஃபீல் ஆகுது வேறு. ஸோ இன்றைக்கி டே வந்து நல்லா போகும் அப்படின்னு நினைப்போம். அண்ட் இங்கே நிறைய லான் இருக்கான். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு அதெல்லாம் சுற்றி காட்டலான்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இங்கே வரலனா கூட இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லானுக்கு போயிட்டு வருவோம். பெரிய லானா இதுதான். ஸோ பீச், அதாவது என்ன பீச் சைடு, அதாவது சீ வியூ, அதாவது பை த பே அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய லான் பாருங்கள். இங்கே நிறைய பேர் கல்யாணம்லாம் பண்ணியிருக்காங்களாம், செலிப்ரிட்டிஸ்க்கெலாம் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈவன் நிறைய ஃபிலிம் ஷூட்டிங்லாம் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே போவோம் நெக்ஸ்ட்டு. அழகாக இருக்குது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வரட்டா?